வேர்ல்டு வைடு முன்னாடி வந்து 007 ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா எங்கேயாவது போதை பொருளுக்குன்னா அதை போய் அடிக்கப்பாரு, பயங்கர டெக்னிக்கலாக நிறைய பண்ணுவார். 1000 கோடி 2000 கோடின்னு சொல்லி பயங்கர கலெக்ஷன். ஆனால் அது ஹாலிவுட் ஃபிலிம். அந்த ஹாலிவுட் ஃபிலிம் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ ஒரு தமிழ் படம் இருக்கு. முன்னாடி வந்து ரஜினி வந்து இங்க சூப்பர் ஸ்டாரா இங்க நடிச்சிட்டு இருக்கும்போது ஹிந்தியில போய் சப்போர்ட் கேரக்டர் நடிப்பாரு. இன்னைக்கு இதெல்லாம் மாறி ஹிந்தி ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தமிழ் படத்தை தலையை காட்டுறதுக்கு விரும்புறாங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம். லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கோமே, இங்க ஒரு சின்னதா ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஜம்ப், மிகப்பெரிய ஜம்ப், அதுல இருந்து கீழே இறங்கவே இல்லை. ஆனா சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா போதை 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 மீண்டும் போதை. நீ இந்த வளையத்தை தாண்டி அவரால் வெளியே வர முடியலையோ. பர்சனோட 150 ரூபா அந்த காசு தான் முக்கியம். அந்த கொடுக்குற காசுக்கு ஒருத்தா ஒரு படம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரஜினி அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டாலே 100 ரூபா சரியா போச்சு. அமெரிக்கான் வந்துட்டால அது ஒரு 50 ரூபா சரியா போச்சு. இவருக்கு 20 ரூபா சரியா போச்சு. கதைக்கு வந்து காசு கொடுக்கல, ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபைட் அதுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த பணம் வந்து ஒருத்தாதான் இருக்கும். அக்கார்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா அனாலிசிஸ் கஜாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுசீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுசீந்திரன். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ சுட பேச்சுகள் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. ஆனால் எதிர்பார்ப்புகள் வைக்கிறது இன்னொரு பக்கம் பயமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தமிழ் சினிமாவில் நிறைய தோல்விகளும் வந்துட்டு இருக்குது, வெற்றிகளும் குவிச்சிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னாலே வந்து 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி போய் பார்ப்பாங்க. ஸோ கூலி படத்துக்கு மேலே எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வைக்கலாம்? இப்போ வரைக்கும் டேபிள் ப்ராஃபிட் இவ்வளோ போயிருக்கு அவ்வளோ போயிருக்குன்றாங்க. உண்மை நிலவரம் என்ன? அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்லிடலாம். இந்த மொத்தத்துக்கு உண்மை நிலவரம் இருக்குல்ல, இது வந்து இங்க பேசுற இண்டஸ்ட்ரியில பேசுற யாருக்குமே தெரியாது. ஓகே, இதுல என்ன செலவா இருக்கு, ரஜினிகாந்துக்கு என்ன சம்பளம், இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, லோகேஷ் கனகராஜ் என்ன சம்பளம், இவருக்கு அனிருத்துக்கு என்ன சம்பளம், அமீர்கானுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சத்யராஜ் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க, படப்பிடிப்புல எவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது வெளியில வந்து அரசியல் பிரஸ்லாம் வந்து ஹைப் பண்ணி சிலர் சொல்லுவாங்க, சிலர் வந்து ரொம்ப குறைச்சு சொல்லுவாங்க. இவர் 400 கோடி சொல்லலாம், 500 கோடி சொல்லலாம், 300 கோடி சொல்லலாம், 600 கோடி சொல்லலாம். யாருக்கும் ப்ரொடியூசர் அது சம்பந்தப்பட்ட ஆட்களை தவிர யாருக்குமே பட்ஜெட் வந்து கரெக்டான பட்ஜெட் தெரியாது. அதே மாதிரி இவ்வளோ விற்பனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து இது இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு கண்ணாபுடன் பேசுவாங்க இல்லையா, அதுவும் உண்மை இல்லை. இந்த யாரு பேசினாலும் முழுசா நம்ப வேண்டியதில்லை. ஆனால் கொஞ்சம் இந்த படத்துல வந்து ஒரு அசம்ஷன் வரும்ல, இந்த படத்துல 150 நாள் ஷூட் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜா ஒரு 20 லட்ச ரூபா செலவாகுது, 25 லட்ச ரூபா செலவாகுது, அப்படி ஒரு கணக்கு போட்டுக்கலாம். அப்புறம் சொல்றதுல ரஜினிக்கு இவ்வளோ, இந்த மொத்த சம்பளம் இவ்வளோ, டெக்னீஷியன் சம்பளம் இவ்வளோன்னு போட்டு ஓவராலாக வந்து ஒரு 450 கோடி பட்ஜெட்டு, 500 கோடி பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இந்த நேரத்தில் இது 1000 கோடி பிஸ்னஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா அமீர்கான் உள்ள இருக்கிறாரு, அமீர்கான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா அங்க ஹிந்தியில் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கா? கண்டிப்பா. சரி, ரஜினிக்கே ஹிந்தியில கொஞ்சம் வேல்யூ இருக்கு, பெரிய கொஞ்சம் இருக்கு. தெலுங்குல வந்து ஒரு நாகார்ஜுனா, ஆமா, மலையாளத்தை ஒரு ஸ்டாரு, இங்க எல்லாத்தையும் பேன் இண்டியா, ரியல் பேன் இண்டியா. சரி, அப்புறம் இவர் எடுத்துருக்க சப்ஜெக்ட் இருக்குல்ல, இது வந்து போதைப் பொருள், பொதுவாகவே போதைப் பொருள். அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம தமிழ் இல்லை, மலையாளம் இல்லை, இந்தியா இல்லை, உலக அளவுல நீங்க வந்து கொரியா போனீங்கன்னா அந்த போதைப் பொருள் சப்ஜெக்ட் பெருசா இருக்கு. அப்போ வேர்ல்டு வைடு. ஓகே, முன்னாடி வந்து 007 ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா எங்கேயாவது போதை பொருளுக்குன்னா அதை போய் அடிக்கப்பாரு, பயங்கர டெக்னிக்கலாக நிறைய பண்ணுவார் அப்படின்றது. அது வந்து உலக அளவில் வந்து 1000 கோடி 2000 கோடின்னு சொல்லி பயங்கர கலெக்ஷன். ஆனால் அது ஹாலிவுட் ஃபிலிம். அந்த ஹாலிவுட் ஃபிலிம் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ ஒரு தமிழ் படம் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமை. இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து கூலின்னு சொன்னதுனால கூலியோட ப்ளஸ் சைடு மைனஸ் சைடு. படம் வந்து வெளியே வரல, படத்தோட கதை தெரியாது நமக்கு. ஆனா இந்த ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக்ல வந்து நமக்கு வந்து பிளஸ் சைடு பார்ப்போம். பார்க்குறாங்க ஒரு லேட் 80s அந்த டைம்ல வந்து கமல் வந்து ரொம்ப ஒரு பெருமையா என்ன சொன்னா தெரியுமா, ஒரு தமிழ் படம் 10 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகும், எதிர்காலத்தில் ஆகும் அப்படின்னு அப்ப கணிச்சு சொன்னார். அவர் எப்பவுமே ரொம்ப அட்வான்ஸா கணிக்கக்கூடியவர். அப்போ ஒரு 10 கோடி ரூபாய் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு தமிழ் படம் 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸ், ஏற்கனவே 500 கோடிலாம் தாண்டி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல. அப்போ தமிழ் படம் வந்து ரொம்ப வைடா. ஓகே, இது அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ரஜினி வந்து இங்க சூப்பர் ஸ்டாரா இங்க நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, ஹிந்தியில போய் சப்போர்ட் கேரக்டர் நடிப்பாரு. ஏன்னா ஹிந்தியில வந்து ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லி போவாங்க.
அப்புறம் நம்ம ஆட்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய் தலை காமிக்கிறது உண்டு. இன்னைக்கு இதெல்லாம் மாறி ஹிந்தி ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தமிழ் படத்துல தலையை காட்டுறதுக்கு விரும்புறாங்க. ஸோ இது எவ்வளவு பெரிய மாற்றம். அதே மாதிரி இசை இன்னும் வந்து ஹிந்தி பாடல்களை வந்து இங்க விரும்பி கேட்கறதுக்கு போய் தமிழ் பாடல்கள் வந்து உலக அளவுல விரும்பி கேட்கற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த மாற்றம் வந்து பெரிய அளவுக்கு பிளஸ். இப்போ நமக்கு இங்க இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஸ்கிராச் லெவல்ல இருந்து வெறும் ஒரு 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஆர்டிஸ்ட் சம்பளம் பெருசா இல்லாம பட்ஜெட்ல ஆரம்பிச்சு 1000 கோடிக்கு கதை சொல்ல சொன்னாலும் நம்ம ஊர்ல வந்து இங்க வந்து டைரக்டர்ஸ் இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 5 கோடி ரூபாய் தான் அதிகபட்ச பட்ஜெட் அப்படின்னு இருந்த காலத்துல நீங்க வந்து 25 கோடி 10 கோடி அப்படின்ற அளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு யோசிக்கவே முடியாது. நமக்கு என்ன இங்க ஆர்டிஸ்ட் கிடையாது, அப்படியே ஆர்டிஸ்ட் வந்தா கூட பிசினஸ் கிடையாது. எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்? ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி எடுக்கணும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா இதை வந்து ஒரு டிக் 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 ஒரு படம் வந்து விண்வெளியில போய் இது மீட்டு கொண்டு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு படத்தை நம்மளால எடுக்க முடிஞ்சில்ல. அந்த டெக்னாலஜி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆட்கள் வந்து சாதிக்கிற இடத்துல இருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பெரிய விஷயம். இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு அவதார் அங்க வந்து வச்சுங்களேன், நம்ம ஊர்ல வந்து பண்ண முடியாதா அப்படின்னா பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அமீர் கானை வச்சு சூப்பர் நேச்சர் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஆளுக்கு நிறைய திங்க் பண்றாங்க, நிறைய வந்து பேசுறாங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா நம்மளுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லை, நம்ம வந்து கற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகே, சரி. இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கோமே, அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது கிராஃப் வந்து இங்க ஒரு சின்னதா ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஜம்ப், மிகப்பெரிய ஜம்ப், அதுல இருந்து கீழே இறங்கவே இல்லை. ஸோ இவரோட கிராஃப் வந்து ரொம்ப பெருசு. ஓகே, ஆனா சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லியோவா இருக்கட்டும் இல்ல மாஸ்டர் எல்லாம் நல்ல படங்கள் தான். ஆனா காலம் கடந்து நிக்கக்கூடிய படங்களா? இல்ல. அப்ப காலம் கடந்து எந்த படம் நிற்கும்? நிறைய எமோஷன்ஸோட ஒரு நம்ம லைஃபை வந்து ரொம்ப கனெக்டா இருக்கிற படம். ஆனா அதுக்காண்டி கமர்ஷியல் எடுக்கூடாதுன்னு இல்லை. காலங்கிறது நிற்கக்கூடிய படங்களா அப்படின்னா அது பெருசா சொல்ல முடியாது. அதே நேரத்துல சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா போதை 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 மீண்டும் போதை, இதை தாண்டி இந்த வளையத்தை தாண்டி அவரால் வெளியே வர முடியலையோ, ஒரு மாதிரி ஒரு வளையத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறாரோன்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இப்போ வந்து பெரிய ஒரு ஸ்டார்டம் இருக்குல்ல, பெரிய சூப்பர் நட்சத்திரங்களை வச்சு படம் பண்ணும்போது ஒரு எளிமையான ஒரு குடும்ப கதையை என்ன சொல்லு, ஒரு லப்பர் பந்து மாதிரி ஒரு படத்தை வந்து ரஜினியை வச்சு பண்ண முடியாது. கண்டிப்பா. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை வந்து அஜித்தை வச்சு பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ இவருக்கு வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இவருக்கு வந்து இவர் கால் சீட்டுக்கு, அதாவது இந்த டைரக்டரோட கால் சீட்டுக்கு அவங்க காத்து கிடக்காங்க. அப்படிங்கிற இடத்துல வந்து சப்ஜெக்டை வந்து அதுக்கு கீழேயோ அல்லது கீழே இல்லை, ஒரு ஜெனரலா வேற இதை தாண்டின சப்ஜெக்டை வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு வளையத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்காரோன்னு தோணுது. அப்படி வளையத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றீங்க சார். அப்ப பார்த்துட்டு இருக்கும்போது ரீசன் இன்டர்வியூல வந்து எனக்கு 1000 கோடி கலெக்ஷன் பெருசு இல்ல, ஒரு பர்சனோட 150 ரூபாய் அந்த காசு தான் முக்கியம், அந்த கொடுக்குற காசுக்கு வர்த்தா ஒரு படம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்காரா இல்லாட்டி வந்து ஒரு பயத்தோட சொல்லியிருக்காரா? அது பயத்தோடலாம் இல்லைங்க. அவர் வந்து இப்போ வந்து ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதனால வந்து அவர் நம்பிக்கையோட சொல்றதான். ஏன்னா இதுல வந்து இப்போ ஒரு 200 ரூபா காசு கொடுத்து படம் பார்க்க வர்றாங்க. அப்படி வர்ற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரஜினி அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டாலே 100 ரூபா சரியா போச்சு. அமீர் கான் வந்துட்டால அது ஒரு 50 ரூபா சரியா போச்சு, இவருக்கு 25 ரூபா சரியா போச்சு. கதைக்கு வந்து காசு கொடுக்கல, ஃப்ரீ. அப்படித்தானே சொல்ல முடியும். நமக்கு ஒரு சின்னதா ஒரு கொடுக்குற இந்த பணத்துல வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இவ்வளோ எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நல்ல மியூசிக், அனிருத் மியூசிக், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபைட், அதுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த பணம் வந்து ஒருத்தாதான் இருக்கும். அதனால வந்து பயத்தோட இல்லை. ஆனாலும் இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு சின்னதா போற போக்குல நம்மளே ஒரு விமர்சனம் பண்றோம், அவர் வந்து இந்த ஒரு வளையத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றோம். அவருக்கே தெரியாம இருக்குமா? இல்ல அவரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க, நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன், ஏன்னா ரொம்ப வெளிப்படையா ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த மாதிரி உரியடி விஜயகுமாரா இருக்கட்டும், மற்ற சில டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, நண்பர்கள் எல்லாம் விட்டு என் படத்துக்கு அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நேரடியாகவே வந்து இது விலைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவங்க இதுக்கு போறேன், அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஏன் நமக்கு தோணாம போச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வெளிப்படையா ஒரு என்ன சொல்றது,
உணர்வு ரீதியா சொல்லியிருந்தார். இது போற போக்குல நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நீ பெரிய ஆள் ஆகல அப்படின்றதால இல்ல. நீ வெற்றி அடைஞ்சிருக்க, உன் வெற்றி இந்த கதைக்கு இந்த அளவுக்கு வெற்றி, நல்ல வெற்றி. என் கதைக்கு இந்த ஸ்டாருக்கு வந்து இது நல்ல வெற்றி. எல்லாருமே வெற்றியில இருக்கோம். அதனால நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்போ போறோம், பாண்டிச்சேரி கிளம்பி போறோம், எங்கே கிளம்பி போறோம், 4 நாள் உட்காடுறோம், பேசுறோம், திரும்பி வர்றோம் அப்படின்ற இடம் இருக்குல்ல. இந்த ஒரு அந்யோன்யமான நல்ல நட்பு இருக்குல்ல, ஈகோ இல்லாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி உடனுன்ற இது இல்லாத இந்த நட்பு வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம், நல்ல விஷயம். ஓகே சார், நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.